Hello students, childhood and growing up subject la assessment for learning subject la ரொம்ப important question questionnaire அப்படிங்கிற டாபிக். questionnaire அப்படின்னா ஒன்றும் கிடையாது, set of questions prepared by the researcher to get response from the students or the sample. அதுதான் questionnaire. This means a set of questions prepared for drawing the responses from the subjects for research work. research work க்கு respondent கிட்ட இருந்து questions prepare பண்ணி, அதுதான் questionnaire. questions prepare பண்ணி அதை கொடுத்து அதிலிருந்து அவங்களோட ரெஸ்பான்ஸை வாங்கி அது பேஸ்டாக findings, inference, interpretation, conclusion, further study எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் questionnaire. questionnaire சிம்பிள் ஃபார்மில் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கணும், ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கணும். இப்போது 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமா, இல்லை ப்ரீ அடலசன்ஸ் எடுத்துக்கிறோமா, அடலசன்ஸ் எடுத்துக்கிறோமா, போஸ்ட் அடலசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமா, யாரை நாம் நம்மளுடைய சாம்பிளாக செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த சாம்பிளோடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கணும், அமைக்கப்பட்டிருக்கணும். ஓகே, ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டாக நாம் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு 10th வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான பேஸ்டாக அது வரைக்கும் அவங்க என்ன நாலேஜை கிராஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும். காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம், இப்போது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம், அப்போ டீச்சர்ஸ் எடுக்கிறோம், டீச்சர் எஜுகேட்டர்ஸ் எடுக்கிறோம், யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகேவா, அதை தான் இந்த கொஸ்டினரில் சொல்ல வராங்க. திஸ் மீன்ஸ் கொஸ்டினர் மீன்ஸ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் prepared for drawing the responses from the subjects for research work. Every researcher use this technique in their survey research. அது எம்ஃபில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் மெத்தட் வந்து யூஸிங் questionnaire. அதை தான் சொல்லியிருக்காங்க, எவ்ரி ரிசர்ச் யூஸ் திஸ் டெக்னிக் இன் தயர் சர்வே ரிசர்ச். சப்போஸ் எ ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன் ஆன், ஒரு டாபிக் சும்மா கொடுத்துருக்குறாங்க, த இம்பேக்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபாஸ்டரிங் சோஷியல் சேஞ்ச் அண்ட் மாடர்னைசேஷன் இன் த வில்லேஜ். ஸோ when this project will be taken for work at the time, researcher will find out to collect data. How far it has influenced the village. அந்த ரிசர்ச்சரால் நேரடியாக போய் அந்த கொஸ்டினரை கொடுத்து அதுக்கான இன்ட்ரொடக்ஷனை கொடுத்து அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் ரிசர்ச் பண்ணவங்க ஆல்ரெடி அந்த ஏரியாவில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை பெஸ்ட்டு எக்ஸ்பர்ட் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த வில்லேஜில் டேட்டா கலெக்ஷன் பண்ணி வாங்கிக்க முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்கு கொஸ்டினர் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல், அதை தான் சொல்ல வராங்க. ஹென்ஸ் he will prepare a list of questions on varied forms to justify it. Researchers வந்து classified the questionnaire into the following groups. என்னென்னா 2 broad categoriesஆக பிரிக்கிறாங்க ரிசர்ச்சர்ஸு questionnaire ப்ரிப்பரேஷனை. ஃபர்ஸ்ட் ஒன் structured questionnaire, செகண்ட் ஒன் non-structured questionnaire. பிவி யங் அப்படி அவரோட கொஸ்டினர் தான் இப்போ 2 டைப்ஸாக பிரிச்சுருக்கிறோம். ஓகே, பிவி யங் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கொஸ்டினரை 2 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிச்சுருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர், செகண்ட் ஒன் நான் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர். ஃபஸ்ட்டு நாம் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர் பற்றி பார்க்கலாம். இன் திஸ் அ டெஃபினைட், கான்க்ரீட் அண்ட் ப்ரீ ஆர்டைன்டு கொஸ்டின்ஸ் ஆர் used for
2 purposes. அதாவது 2 பர்பஸ்க்காக இந்த ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டெஃபனைட், கான்க்ரீட் அண்ட் ப்ரீஆர்டைன்டு கொஸ்டின்ஸு யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அக்யூரேட் கம்யூனிகேஷன். ப்ராப்பராக என்ன வேரியபிளுக்கு அவங்க இந்த டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, இந்த ரிசர்ச்சை பண்ணுறாங்க, என்ன வேரியபிளை டெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த பர்டிகுலர் பாப்புலேஷனில் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன். அக்யூரேட் கம்யூனிகேஷன், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். செகண்ட் ஒன் அக்யூரேட் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பாண்டன்ட்டு ப்ராப்பரான, கரெக்டான, ஒரிஜினலான, கிளியர் கட்டான ரெஸ்பான்ஸை இந்த ரிசர்ச்சருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர் முன்னாடியே ஆல்ரெடி வெல் டிஃபைன்டாக ரெடி பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர். இட் இஸ் இன் திஸ் a definite, concrete and preordained questions are used for 2 purposes. First one, accurate communication. It is justified when the respondents understand the survey objectives. ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்களே, அந்த பாப்புலேஷன் இருக்காங்களே, யார் அந்த கொஸ்டினருக்கு ஆன்சர் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் ரெஸ்பாண்டன்ட்டு. அவங்க அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அந்த ரிசர்ச்சரு, இன்வெஸ்டிகேட்டர் ப்ராப்பராக கரெக்டாக கன்வே பண்ணணும் அவங்கக்கிட்ட. அதுதான் அக்யூரேட் கம்யூனிகேஷன். செகண்ட் ஒன் அக்யூரேட் ரெஸ்பான்ஸ். திஸ் இஸ் obtained when the replies contain the information sought and at the same time fulfill the demands of tabulation plans and analytical programs. tabulation போடுறதுக்கும் டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, ரெக்ரெஷனு, கோரிலேஷன் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணணும்னு அந்த ரிசர்ச்சர் பிளான் பண்ணியிருக்காங்களோ எல்லா நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய விதமாக அக்யூரேட் ரெஸ்பான்ஸை அந்த பாப்புலேஷன் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணணும். அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டினரோட மோட்டிவ். ஓகே, செகண்ட் ஒன் நான் ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர். திஸ் இஸ் நோன் அஸ் இன்டர்வியூ கைடு. எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாமல், ஆனால் என்ன ஒரு வேரியபிளுக்கு நாம் ஆன்சர் கேட்க போகிறோம், டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிற பிளான் மட்டும் வச்சுட்டு போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் நான் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர். திஸ் இஸ் நோன் அஸ் இன்டர்வியூ கைடு. இட் கண்டைன்ஸ் definite subject matter areas. The interviewer is free to arrange the form and timing of enquiry. அவங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, என்ன அதை பற்றி அவங்க ஃபேக்ட் வச்சுருக்காங்க, நாலேஜ் இருக்குது, என்ன மாதிரியான அவங்களுடைய ஆட்டிடியூடல் டெவலப்மெண்ட் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எதை கண்டுபிடிக்கணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கான மெசேஜை அவங்கக்கிட்டேருந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர் மூலமாக ரிசீவ் பண்ணிட்டு வருவாங்க ரிசர்ச்சர். அதுதான் நான் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர். ஜார்ஜ் ஏ லண்ட்பர்க் ஹாஸ் கிளாசிஃபைடு கொஸ்டினர் இன்டு 2 types: questionnaire of fact, questionnaire of opinion and attitude. Questionnaire of fact அப்படிங்கிறது, this requires certain information of fact from the respondent without any reference to his opinion or attitude about them. அவங்க சொல்கிற ஃபேக்ட்டு, இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸெல்லாம் அவங்க கோட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன ஒரு ஃபைண்டிங் சொல்கிறாங்களோ அதுதான். திஸ் ரெக்வயர்ஸ் சர்டன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபேக்ட் ஃப்ரம் த ரெஸ்பாண்டண்ட் வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஒப்பீனியன் ஆர் ஆட்டிடியூட் அபவுட் தெம். அது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் கொஸ்டினர் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் ஆட்டிடியூட். Informant's opinion, attitude or preference regarding some phenomena is sought. Second one, questionnaire of opinion and attitude. அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக அந்த ஒரு பாப்புலேஷனோடைய அந்த இன்டர்வியூவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு
அந்த ரிசர்ச்சர் ரிசீவ் பண்ணிக்கிற அந்த விஷயம் தான் செகண்ட் ஒன், கொஸ்டினர் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் ஆட்டிடியூட். ஜான் டபிள்யூ பெஸ்ட் வந்து கொஸ்டினர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, questionnaire is classified as the closest form, restricted form, which provides for items marking a yes or no, a short response, or a checking an item from a list of suggested responses. ஜான் டபிள்யூ பெஸ்ட் வந்து கொஸ்டினர் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கொஸ்டினர் அப்படிங்கிறது ஒரு 2 பாயிண்ட் ஸ்கேலோ 5 பாயிண்ட் ஸ்கேலோ 2 பாயிண்ட் ஸ்கேலுங்கிறது எஸ் ஆர் நோ சொல்லணும், எஸ் சொல்லணும் அல்லது நோ சொல்லணும் அந்த கொஸ்டினர் ரீட் பண்ண பிறகு. இல்லைன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி அன்டிசைடட், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அப்படி 5 பாயிண்ட் ஸ்கேலோ கொடுக்கப்பட்டு அதில் என்ன அவங்க மனசில் தோணுது, அந்த ஒரு ரெஸ்பாண்டன்ட்க்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் கொஸ்டினர் அப்படின்னு ஜான் டபிள்யூ பெஸ்ட் சொல்லியிருக்கார். ஜான் டபிள்யூ பெஸ்ட் சேஸ் கொஸ்டினர் இஸ் கிளாசிஃபைட் அஸ் த க்ளோஸ்டு ஃபார்ம். அதாவது இதுக்கு மேலே அவங்க வந்து வேறு எந்த சஜஷனும் கொடுக்க முடியாது, வேறு எந்த ரெஸ்பான்ஸும் சொல்ல முடியாது. அதில் 5ல் 1 இல்லை 2ல் 1 அது மட்டும் தான் அவங்களால குறிக்க முடியும். அதை தான் கிளாசிஃபைட் அஸ் த க்ளோஸ்டு ஃபார்ம் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் which provides for items marking yes or no, a short response, or a checking an item from a list of suggested responses. Next one, steps for construction of questionnaire. Researcher questionnaire ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸை சிஸ்டமேட்டிக் ஆர்டர்லினஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேரிங் ஆஃப் யுவர் கொஸ்டினர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். when the researcher starts his work at the time, he prepares a list of questions related to his areas. அவங்க என்ன வேரியபிள் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அது பேஸ்டாக கொஸ்டின்ஸை ரிசர்ச்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை திரும்ப கரெக்ஷன் பார்க்கணும். அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 எக்ஸ்பர்ட்டிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அந்த 3 எக்ஸ்பர்ட்டும் அதை வந்து திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் இருக்க டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி தருவாங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி தருவாங்க. கொஸ்டினர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் மாடிஃபை பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணி தருவாங்க எக்ஸ்பர்ட்ஸு. This preparation of your questionnaire follows some guidelines to make it clear and accurate for drawing the responses. First point, the researcher must understand the aims and objectives of the study clearly. Researcher யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ, யார் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த ரிசர்ச்சரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வேரியபிளுக்கான அவங்களுடைய ரிசர்ச் என்ன பண்ண போகிறாங்க, என்ன டாப்பிக்கு, என்ன ஹெட்டிங்கு, எதை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அது பேஸ்டான எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக ரெடி பண்ணணும். This helps in preparing a good questionnaire to get the accurate information which he intends. அவங்க எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டினர் வந்து குட் கொஸ்டினராக இருக்கும், எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரு கொஸ்டினராக இருக்கும். அதுதான் this helps in preparing a good questionnaire to get the accurate information which he intends. Second point, the researcher should have a clear-cut idea about the project on which the researcher is made for. என்ன பண்ண போகிறாங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சாம்பிள் ஏரியா, என்ன பாப்புலேஷன் செலக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஆட்டிடியூட் உள்ளவங்க, அவங்கக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்க, எல்லாமே கிளியர் கட்டாக researcher plan பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. He should collect all the related informations and suggestions prepared by previous workers. அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ரிசல்ட் என்ன, ஃபைண்டிங்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன, என்னென்ன ஃபர்தர் ஸ்டடி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே அலசி ஆராயணும் இந்த ரிசர்ச்சர் ஃபஸ்ட்டு. அதுதான் he should collect all the related informations and suggestions prepared by previous workers. This will enable him to design his project in different areas of the problem. These precious steps and experiences will be obtained from references and literatures etc. அவருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளில்
ரிசர்ச் பண்ண ரிசர்ச்சருடைய லிட்ரேச்சர் ஆஃப் த ஸ்டடியவும் ரெஃபரன்சஸையும் க்ராஸ் செக் பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணாங்கன்னா அவங்களால ஃபுல்லாக ஒரு வாஸ்ட் ஐடியாவுக்கு வைட் ஐடியாவுக்கு வந்துட முடியும். அதுதான் அந்த பாயிண்ட்டு. The researcher should have a clear-cut idea about the project on which the research is made for. He should collect all the related informations and suggestions prepared by previous workers. This will enable him to design his project in different areas of the problem. These precious steps and experiences will be obtained from references, literature, etc. Third point, helps and guidances of experts really help in improving the project. Now and then எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பையும் கைடன்ஸையும் ரிசர்ச்சர் ரிசீவ் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷன் அவருடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, a questionnaire should not be quite lengthy in its shape. 45 கொஸ்டின்ஸ் இருக்கிறது, 60 கொஸ்டின்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஸ்டின் நம்பர் அதிகமாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். கொஸ்டின் வந்து டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸாக இருக்கும்போது, ஒன்று சொல்லிவிட்டு ஒரு செமிகோலன் வச்சுட்டு இன்னொரு கொஸ்டின் அது கூட ஆட் பண்ணி இருக்கும்போது அது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது ப்ராப்பரான ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அதில் இருந்தது, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அதில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆன்சர் பண்ணுற ஒரு க்யூரியாசிட்டி டு லேர்ன், க்யூரியாசிட்டி டு ஆன்சர், ரெஸ்பாண்ட் அது வந்து போயிடும். அப்போ வந்து எதையோ ஒன்று டிக் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. A questionnaire should not be quite lengthy in its shape. This will create more problems to understand it psychologically. A lengthy questionnaire will not be able to draw more responses as it will not create an interest in the mind of the respondent. Sometimes unnecessary questionnaires are prepared for the project. தேவையில்லாமல் அன்னெசரியாக அந்த ஒரு வேரியபிள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. இர்ரெலவெண்ட்டாக அதில் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. பட் ஃபார் ஏ ஹெல்தி சொல்யூஷன் ஆல் தீஸ் அன்சூட்டபிள் ஐட்டம்ஸ் ஷுட் பி எலிமினேட்டட். நெக்ஸ்ட் நாம் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். Advantages of questionnaire. The questionnaire as a tool of educational research has a great importance in its form. It helps the researcher to put forward his project. அடுத்த லெவலுக்கு அவருடைய ரிசர்ச் ஒர்க்கை கொண்டு போகிறதுக்கு இந்த பாப்புலேஷனோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். சர்வே மெத்தட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ்வலாக கொஸ்டினர் கொடுத்து தான் வாங்குவாங்க. ஃபர்தராக அந்த ரிசர்ச்சரை அவரோட ஒர்க்கில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கொஸ்டினர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, சம்டைம்ஸ் த ரிசர்ச்சர்ஸ் ஆர் unable to move the geographical areas on which they have taken their study. Thus, this helps them to collect information. கொஸ்டினர் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் எந்த ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, எந்த ஏரியா செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வில்லேஜில் யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பிட்டு அவங்கள பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக கரெக்டாக கன்வே பண்ணி என்ன செலக்ட் பண்ண போகிறோம், எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த குழந்தைங்கக்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு அந்த பாப்புலேஷன்கிட்ட அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் questionnaire யூஸ் பண்ணி. அதுதான் அந்த பாயிண்ட்டு. சம்டைம்ஸ் த ரிசர்ச்சர்ஸ் ஆர் unable to move the geographical areas on which they have taken their study. Thus, this helps them to collect information. Next point, questionnaire helps in minimizing the expenses both in money and effort. Whenever the researcher is unable to go to collect information of a school, he collects information through his mates and also teachers concerned of the particular school. அங்கே யாராவது பெஸ்ட்டு டீச்சர் இருந்தாங்கன்னா, ஒரு டீச்சர் எஜுகேட்டர் வந்து அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆசையோட சின்ன குழந்தைங்கள ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது யார் வெல்வர்ஸ்டாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்தும் கொஸ்டினரை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸை வாங்கிக்க முடியும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். Next point, questionnaire in written form will
enable the researcher to get more responses because the respondent feels more free while expressing his views regarding a question in written form. ரிட்டன் ஃபார்மில் கையில் கொடுத்துரும்போது அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே யோசித்து சிந்திச்சு கமெண்ட் அடித்து மைண்டில் என்னென்ன கலாட்டை பண்ணுமோ எல்லாமே யோசித்து நீட்டாக ஆன்சர் பண்ணிவிடுவான். அதுக்கான கொஸ்டினுக்கான அவன் என்ன யோசிக்கிறானோ ஸ்ட்ராங்லி அக்ரியா அன்டிசைடடா டிஸ்அக்ரியா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா என்ன யோசிக்கிறானோ எங்கெங்கெல்லாம் நோ போடணும்னு யோசிக்கிறானோ எல்லா இடத்துலையும் நோ போட்டுக்குவான். இப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிற இடத்துலலாம் எஸ் போடுவான். இதுவே ஒரு இன்டர்வியூ செட்டப்பில் அவன் சொல்கிறதுக்கு யோசிப்பான். அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மாறுமோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ அது மாதிரிலாம் யோசிக்குவான். ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட்டு. Questionnaire in written form will enable the researcher to get more responses because the respondent feels more free while expressing his views regarding a question in written form. Next point, information collected in a lot will give a greater validity of the project. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து வேலிடாக இருக்கும், கிரேட்டர் வேலிடிட்டி கொடுக்கும். அது சப்போஸ் ஏதாவது நடுவில் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதை தூக்கி வச்சுட்டு வேறு ஒரு கொஸ்டினர் வந்து வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய கொஸ்டினர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இரலவெண்ட்டாக வச்சுருக்காங்க, கரெக்டாக ஃபில் பண்ணலை, கரெக்டான டேட்டாஸ் வந்து கொடுக்காம 1-2 மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கும் போது ப்ராப்பராக கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிறதெல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ஒரு கொஸ்டினரில் மட்டும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் மிஸ் பண்ணது இருக்கோ, எதாவது இன்கம்ப்ளீட்டாக யாரும் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுக்க முடியும். அதுதான் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் இன் ஏ லாட் வில் கிவ் எ கிரேட்டர் வேலிடிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு questionnaire summarizes the ideas of the respondent. அவன் என்ன நினைக்கிறான், அவன் எத்தனை பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அவன் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவனா நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவனா, இன்ட்ரெஸ்ட் அதாவது கக்கர் இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் ஸ்கேல் அப்படின்னு ஒரு கொஸ்டினர் இருக்குனாக்கா அதில் எத்தனை பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அவனுக்கு டீச்சிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவனுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் questionnaire summarizes the ideas of the respondent. Next point, it does not require the unnecessary materials. What actually the question wants the respondents answers to the point only. unnecessary questions அதில் கேட்டிருக்கக்கூடாது, டு த பாயிண்ட் மட்டும்தான் கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கணும். A questionnaire places less pressure on the subject to respond immediately. அதாவது கொஸ்டின் கேட்டுட்டு குருன்னு அவனையே பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா அப்படி இரிட்டேட் ஆவாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க, எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்டர்வியூ மெத்தட்லலாம் அப்படி இல்லாமல் கொஸ்டினரை கையில் கொடுத்துட்டு 45 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை 50 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும்போது அவங்களுக்கு வந்து they can take their own time. அப்போ வந்து லெஸ் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் questionnaire places less pressure on the subject to respond immediately. It gives a lot of time to fill it up. Before filling up the question, he thinks more about the suitable answer of the question. Next நம்ம பார்க்க போகிறது limitations of the questionnaire method. A questionnaire is used for all purposes of getting responses, but it creates trouble as the researcher at times is not able to know its proper application. இப்போது சின்ன லெவலில் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 1-2 வேரியபிளுக்கு அவங்க நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க, இல்லை மற்றவங்களோட கொஸ்டினர் யூஸ் பண்ணுவாங்க. 1 அல்லது 2 தான் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அது என்ன, எதுக்காக, எப்படி அப்படின்லாம் ப்ராப்பராக கரெக்டாக எவ்வளோ டைமு அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த குழந்தைகிட்ட அந்த ரெஸ்பாண்டண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் அந்த ரிசர்ச்சர் இருக்கிற பட்சத்தில் அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. questionnaire is used for all purposes of getting responses, but it creates trouble as the researcher at times is not able to know its proper application. Second point, sometimes the respondents give incomplete answers. சில நேரங்களில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து புரியாமல், என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப சின்சியராக அந்த கொஸ்டின் அப்புறமா ஃபில் பண்ணலான்னு நினச்சி விட்டுருவாங்க பிள்ளைங்க. அப்புறம் முடிச்சுட்டு எல்லோரும் கொடுக்குறத பார்த்துட்டு தானும் முடிச்சிட்டோன்னு நினச்சி கொடுத்துருவாங்க. அப்போ இன்கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அது வந்து வேஸ்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் த ரெஸ்பாண்டன்ஸ் கிவ் இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ். திஸ் மேக்ஸ் த ரிசர்ச்சர் கன்ஃபியூஸ் இன் ட்ராயிங் த அக்யூரேட் ஆன்சர். அவன் என்ன சொல்ல வந்திருப்பான் அப்படிங்கிறத
அந்த ரிசர்ச்சரால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அதை தூக்கி போட்டுருணும் அந்த கொஸ்டினரை. தேர்ட் பாயிண்ட், அ கொஸ்டினர் சென்ட் பை மெயில் ஆர் ஃபவுண்ட் லாஸ்ட். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வாங்குங்க அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு மெயிலில் அனுப்பி விடுவாங்க. கொஞ்சம் பாருங்கள், எடுத்து செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சரி செய்வாங்க அப்படின்னு 1 வீக் கழிச்சு கேட்டாக்கா, ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. வேறு யார் வழியாவதாலும் கொடுத்து விடும்போது அவங்க வந்து ரொம்ப நிஜமாகவே வெல்விஷராக இருக்கிற பட்சத்தில், அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில், அவங்க முன்னேறட்டும் நினைக்கிற பட்சத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. சில நேரங்களில் செஞ்சு கொடுக்க மனசு இல்லாதப்ப அந்த இடம் வந்து லேகிங் பிஹைண்ட் ஆகிடும். அதுதான் அந்த பாயிண்ட்டு. A rigid and complicated questionnaire does not draw accurate responses from the subject. ரொம்ப கொஸ்டின் வந்து காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் குறைவாக இருக்கிற குழந்தைங்க, அந்த காம்ப்ரிஹென்ஷன் லெவல் குறைவாக இருக்கிற குழந்தைங்களால அந்த ரிஜிட் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதுதான் a rigid and complicated questionnaire does not draw accurate responses from the subject. Next point is, sometimes a questionnaire sent to a subject is neglected. He does not take interest of it. But when he is reminded, he just answered question which may not be accurate to it. Questionnaire சப்ஜெக்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பாண்டண்ட்டுக்கு தான். ஓகே, சம்டைம்ஸ் ஏ கொஸ்டினர் சென்ட் டு ஏ சப்ஜெக்ட் இஸ் நெக்லெக்டட். மெயில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எனக்கு வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி எனக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க, கரெக்ட் இது டிக் பண்ணி அனுப்புங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க பேசின விதம் பிடிக்கலை, அவங்க வந்து சொன்ன விதம் பிடிக்கலை, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லி அஸ் வெல் அஸ் இது வந்து எனக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடே கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அது வேலையே கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சில நேரங்களில் போயிடும். அப்போ அந்த ஒரு எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அது ஒரு லிமிட்டேஷன். சம் ரெஸ்பாண்டன்ட்ஸ் do not give true answer of their questions. they play mischievous with the researcher. அதாவது சிலர் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு பிடிக்காதவங்களுக்கு, ஆனால் சொசைட்டி எப்படி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. வேல்யூ பேஸ்டு மனுஷங்க மாதிரி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொசைட்டி எப்படிலாம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுமோ அது மாதிரியெல்லாம் தன்னை தயார்படுத்திக்கிட்டு எங்கெங்கே டிக்கு போடணும்னு பார்த்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ உண்மையிலே அந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சம் respondents do not give true answer of their questions. They play mischievous with the researcher. Next point, it is found that some subjects are confused to understand the actual meaning of the questions. சில நேரங்களில் லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்க கொஸ்டினை வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி கூட ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்குது. தேங்க்யூம்மா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் திருப்பி கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு டவுட்டை. தேங்க்யூ.